ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் பக்கோடா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் காம்பை கட் பண்ணிவிட்டு இடையில நம்ம கத்தினால் கீறி விட்டுட்டு சென்டரில் உள்ள இந்த விதை பகுதியை நம்ம எடுத்துடணும். இது தேவையில்லை பாருங்கள், இதை தனியாக எடுத்துக்கலாம். இது போல் கீறிட்டு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வரும். இது அப்படியே நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். சமமாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதையும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது போல் எடுத்தால் ஈஸியாக வந்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதையும் அது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பிஞ்சு வெண்டைக்காய் இருக்கணும், வெண்டைக்காய் முத்தி இருக்கக்கூடாது. அதில் தான் செஞ்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமமும் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்ததுக்கு பிறகு தான் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சிட்டு கலந்து கொடுத்துக்கணும். அதன் பிறகு இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா கட்டியாக போயிடும். இது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா மொறுமொறுப்பாக வரும், அதுக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு தண்ணி எதுவும் தேவையில்லை. அவ்வளோதான். இது போல் நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸோ வெண்டைக்காய் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுட்டு பொரித்து எடுக்கணும். அப்போ தான் வெண்டைக்காயும் வெந்து வரும், நல்லா நிறம் மாறி வரும். பாருங்கள், நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கருகிடவும் கூடாது, ரொம்ப கசப்பாயிடும். இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போவே நம்ம எடுத்துடலாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் வெந்துருச்சு. இப்போது எடுத்துக்கலாம். இப்போது மீதம் இருக்க மாவெல்லாம் நம்ம இது போல் நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பக்கோடா நீங்கள் செஞ்சோடனே சாப்பிட்றலாம். 1 நாள் 2 நாள் வச்செல்லாம் சாப்பிட்டாலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது செஞ்சோடனே சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கிறிஸ்பினஸ் போகாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற ஸ்நாக்ஸு. இங்கே பாருங்கள், எவ்வளோ கலக்கலன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.